சோ அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிட்ச்சுக்கு இந்த ரன்னே ஒரு பெரிய ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சார். 168ங்கிறதே வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் தான். அவங்கனால அத கொஞ்சம் கூட ரீச்சே பண்ண முடியாம 119க்கு ஆல் அவுட் ஆறாங்க அப்படின்னா வந்துட்டு தட் டெல்ஸ் அபௌட் தி பிட்ச். ஆமா, நீங்க ஸ்லோ பவுலிங் போடுறதுக்கு ரெடி. உங்கள மாதிரி ஒருத்தர் போடா எப்படி ஆடணும்? வெயிட் பண்ணி கிளைட் பண்றது, இல்ல கம்ப்ளீட்டா ஸ்டெப் அவுட் பண்றதெல்லாம் எதுவுமே பண்ணாம இந்த இடத்துல சுத்துறாங்க. மேக்ஸ்வெல் வந்த உடனே மெசேஜ் எல்லாரும் அனுப்பிச்சிட்டேன். இவரு கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தியோட ஒரு வீடு அவர்கிட்ட அது வீடு கண்டிப்பா தெரியும். ஆடி மாட்டேன் அவுட் கடைசியா கூகுளில போல்டு லாஸ்ட் பால் அப்படி அந்த 4 ஓவர்ஸ்ல அவருடைய லாஸ்ட் பால் ஒரு போல்டு. ஓகே, இதுல அக்சர் பட்டேல் ரொம்ப பிரில்லியண்டா ஃப்ரண்ட்டுக்கும் இல்லாம பேக்கும் இல்லாம அறவரையும் ஆட வச்சார். இந்த பிச்சில் மட்டும் நீங்க கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு தைரியமா போடலாம். ஏன்னா முக்கிய அடிக்கும் போது தப்பு தப்பா அடிக்கிறாங்க. அதனால இந்த பிச்சு வந்து ஐடியலா நம்மள மாதிரி கண்டிஷன்ஸ், நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ், நம்ம பிஸ்டா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்தது அவரோட தப்பு ஃபர்ஸ்ட். அதுக்கு அவங்க அடாப்டே பண்ணிக்காது அடுத்தது அவங்க கிட்ட ஆடுற மாதிரி வந்துருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்த உடனே பிலிப் ஒரு ஆர்ஜிப் ஒரு ஆர்த்தடி சச்சார் பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், சூரியகுமார் யாதவ் அந்த மாதிரியான அவுட் அந்த மாதிரி பிச்சில் அது பந்தே வரல. செகண்ட் ஸ்பெல்லுக்கு வராரு, ஆடி முடிச்சிட்டு ஷார்ட் பிடிக்கிட்டு அவுட் ஆனாரு. அந்த மாதிரி சொல்றேன். நீங்க இந்த பிச்சில் ஆட முடியாது அந்த ஸ்ட்ரோக்.